நம்ம படிடுவோம். இந்த காலை வேளையில் நம்ம நாளில் ஒரு புதிய நாளை தந்த தேவனுக்கு நம் இருதயத்தின் ஆழ்த்தந்து நாம் நன்றி செலுத்தினவர்களாக நம் கத்தரை நோக்கி பார்த்து அவருக்கு நன்றி பலிகளை துதி பலிகளை செலுத்தி நம் கத்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. அந்த காலை வேளையில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் சபையாராக ஒரு குடும்பமாக உம்முடைய சமூகத்தினராக கடந்து வந்திருக்கணும் ராஜா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. இந்த வருடம் தொடங்கி கடந்த 3 மாதங்கள் எங்களுக்கு கிருபையாக காத்து இந்த 4வது மாதத்திலும் ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாள் வரைக்கும் நீர் எங்களை நடத்தி வந்தீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு துதி பலிகளை எடுக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம் அப்பா. உமக்கே துதிகளை எடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை சுகமாய் ஆண்டவரே கர்த்தாவே எந்த குறைவும் இல்லாமல் எங்களை நடத்தி வந்தீரே. உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை செலுத்துகிறோம், துதி பலிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளை நம்முடைய சமூகத்தினராக எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை வெறுமையாக்குகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், எங்கள் வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களுக்கு போதுமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளை அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதிகாலையில் தேடுகிறேன் கண்டறிகிறேன் என்று சொன்ன தேவனே, இந்த காலை வேளை ஆண்டவரே உம்மை தேடும்படியாக ஆண்டவரே கர்த்தாவை தரிசிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளை எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய சமூகத்தினராக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், உம்முடைய சமூகத்தினராக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மின் பரலோக பிதாவே, இந்த காலை வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக ஒரு விசையாக நாங்கள் எங்கள் இருதயத்தின் ஆழ்த்திருந்த உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த காலை வேளையில் இந்த காலை தியான கூட்டத்தை நீர் ஆசீர்வதித்து தருவீராக ஆண்டவரே. துவக்கம் முதல் முடிய மட்டும் உம்முடைய பிரசன்னம் உம்முடைய ஆளுகை கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே இருந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் அமர்ந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த காலையில் நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் பாடி அவரை ஆராதிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், நம்ம சபையின் வாக்குத்தத்த பாடல். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. திகையாதே, கலங்காதே, பலங்கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு வருகிறார். ஆமென். நாம் போகிற எல்லா இடங்களிலும் நம்மோடு வந்து நம்மளை ஒவ்வொரு நாளும் ஆற்றி தேற்றி நம்மளை அரவணைத்து நம்மளுக்கு முன்பாக சென்று சரியான பாதையில் அவர் ஒருவரே நம்மை வழி நடத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் உற்சாகமாக நம் கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம் கர்த்தரை ஆராதிக்கலாம். எல்லாரும் என்னோடு சேர்ந்து உற்சாகமாக பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் முன் நிற்பதில்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் முன் நிற்பதில்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் முன் நிற்பதில்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் முன் நிற்பதில்லை. திகையாதே, கலங்காதே, பலங்கொண்டு திடமனதாயிரு. திகையாதே, மனம் கலங்காதே, பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் உன்னோடே இருக்கிறார். நீ போகும் இடமெல்லாம் உன்னோடே இருக்கிறார். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் முன் நிற்பதில்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் முன் நிற்பதில்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் முன் நிற்பதில்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் முன் நிற்ப சொல்லுவோம். திகையாதே, கலங்காதே, பலங்கொண்டு திடமனதாயிரு. திகையாதே, மனம் கலங்காதே, பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் உன்னோடே இருக்கிறார். நீ போகும் இடமெல்லாம் உன்னோடே இருக்கிறார். பிரமாணம் பிரியாமல் இரவும் பகலும் தியானித்திரு. பிரமாணம் பிரியாமல் இரவும் பகலும் தியானித்திரு. வழியை வாய்க்க பண்ணுவார், புத்திமானாய் நடந்து கொள்வாய். உன் வழியை வாய்க்க பண்ணுவார், புத்திமானாய் நடந்து கொள்வாய். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் முன் நிற்பதில்லை. நீ
இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் முன் நிற்பதில்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் முன் நிற்பதில்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் முன் நிற்பதில்லை. திகையாதே கலங்காதே பலம் கொண்டு திட மனதாயிரு. திகையாதே கலங்காதே பலம் கொண்டு திட மனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் உன்னோடே இருக்கிறார். நீ போகும் இடமெல்லாம் உன்னோடே இருக்கிறார். கர்த்தருக்கு ஒப்புவித்து பொருத்தனை நிறைவேற்று. கர்த்தருக்கு ஒப்புவித்து பொருத்தனை நிறைவேற்று. பூரணம் பெறுவாய் சாட்சியாய் நிற்பாய். நீ பூரணம் பெறுவாய் சாட்சியாய் நிற்பாய். திகையாதே கலங்காதே பலம் கொண்டு திட மனதாயிரு. திகையாதே மனம் கலங்காதே பலம் கொண்டு திட மனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் உன்னோடே இருக்கிறார். சொல்லுவோம், நீ போகும் இடமெல்லாம் உன்னோடே இருக்கிறார். பொல்லாப்பு இல்லாமல் தீமையை விட்டு விலகிடு. பொல்லாப்பு இல்லாமல் தீமையை விட்டு விலகிடு. நீதிமானாய் மாறுவாய் நிலையாய் வாழ்வாய். நீதிமானாய் மாறுவாய் நிலையாய் வாழ்வாய். திகையாதே கலங்காதே பலம் கொண்டு திட மனதாயிரு. சொல்லுவோம், திகையாதே மனம் கலங்காதே பலம் கொண்டு திட மனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் உன்னோடே இருக்கிறார். சொல்லுவோம், நான் போகும் இடமெல்லாம் என்னோடே இருக்கிறார். கர்த்தருக்கு உத்தமமாய் சுத்தமனாய் காத்துக்கொள்வாய். கர்த்தருக்கு உத்தமமாய் சுத்தமனாய் காத்துக்கொள்வாய். பரிசுத்தம் பெறுவாய் பரலோகம் சேருவாய். நீ பரிசுத்தம் பெறுவாய் பரலோகம் சேருவாய். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவர் முன் நிற்பதில்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவர் முன் நிற்பதில்லை. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் என் முன் நிற்பதில்லை. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் என் முன் நிற்பதில்லை. திகையாதே கலங்காதே பலம் கொண்டு திட மனதாயிருக்கிறோம். சேர்ந்து திகையாதே கலங்காதே பலம் கொண்டு திட மனதாயிரு. நான் போகும் இடமெல்லாம் என்னோடே இருக்கிறார். சொல்லுமா, நான் போகும் இடமெல்லாம் என்னோடே இருக்கிறார். இருக்கிறோம், நான் போகும் இடமெல்லாம் என்னோடே இருக்கிறார். நான் போகும் இடமெல்லாம் என்னோடே இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது என்ன பாடினோம்? நாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் நமக்கு முன்பாக நிற்பதில்லை. ஹல்லேலூயா. திகையாதே கலங்காதே பலம் கொண்டு திடமனதாயிரு. ஏன்னா அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ரென்த்தோடு ரொம்ப தைரியமாக இருக்கணும். ஏன்னா நான் போகும் இடமெல்லாம் என்னோடு என் தேவன் வருகிறவராக இருக்கிறார். ஆமென். எனக்கு முன் செல்கிறவராக இருக்கிறார். என்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். என்னை நேர் வழியாக நடத்துகிறவராக இருக்கிறார். எல்லா கோணலான வழிகளை செவ்வையாக்குகிறவராக இருக்கிறார். ஆமென். இந்த வருடத்தின் முதல்ல ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணிட்டார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல ஒன்றும் இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்மளை விட்டு விலகாமலும் நம்மளை கைவிடாமலும் நடத்தி வருகிற தேவன் நம்முடைய தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்மளை கண்மலையின் மேல் நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு எதை குறித்தும் கலக்கம் இல்லை. நம்ம எதை குறித்தும் தயங்க வேண்டாம். நம்ம எதை குறித்தும் ரொம்ப ரொம்ப தடுமாறி ஐயோ நான் என்ன செய்வேன் என்று இந்த காலவில் நாம் நினைத்திருந்தா, இந்த காலவில் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். அவர் என்னோடு இருக்கிறதுனால, அவர் எனக்கு
எனக்கு முன் செல்கிறதுனால, என் கரம் பிடித்து நடத்துகிறதுனால நான் எதை குறித்தும் கவலைப்படவே மாட்டேன். ஹல்லேலூயா. இந்த 4வது வசனத்தை இப்படியாக பாடணும். கர்த்தருக்கு உத்தமமாய் நாம் எப்படி காத்துக்கொள்ளணுமா? சுத்தவனாய் காத்துக்கொள்ளணும். ஆமென். அப்பொழுதுதான் பரிசுத்தம் பெற முடியும், பரலோகம் சேர முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் அவங்களோட அல்டிமேட் கோல் என்னன்னா பரலோகம் சேர்வது. ஆமென். ஆண்டவரோடு சேர்ந்து அவரோடு ஜீவிக்கிறது தான் நம்மளோட அல்டிமேட் கோலாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய், நோவா தன் காலத்தில் உத்தமனாய் இருந்தான், நீதிமானாய் இருந்தான். அப்படிப்பட்ட உத்தமனாய் நீதிமானாய் நாம் காத்துக்கொள்ளும் பொழுது நாம் பரிசுத்தத்தை பெறுகிறவர்களாக இருக்கிறோம், பரலோகத்தில் சேர்கிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. மறுபடியும் இந்த சரணத்தை 4வது சரணத்தை பாடி, ஆண்டவரே கர்த்தாவே, நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் எனக்கு முன்பாக நிற்பதில்லை, நான் திகைய மாட்டேன், கலங்க மாட்டேன், என தேவரீர் நீர் என்னோடு இருக்கிறீர். ஆமென். அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றுகிறதுனால நான் எதை குறித்தும் பயப்படவே மாட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவர் என்னோடு இருந்து என்னோட மெய்ப்பராக இருக்கிறதுனால எனக்கு எந்த குறைவுமே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? ஹல்லேலூயா. அதை விசுவாசித்தவர்களாக அவர் நம்மோடு இருக்கிறார், அதை நாம் நம்பினவர்களாக நாம் இந்த பாடலை பாடி, இந்த கடைசி சரணத்தை பாடி நாம் கர்த்தரை ஆராதித்து நாம் கடந்து போகலாம். கர்த்தருக்கு உத்தமமாய் சுத்தவனாய் காத்துக்கொள்வார், கர்த்தருக்கு உத்தமமாய் சுத்தவனாய் காத்துக்கொள்வார், பரிசுத்தம் பெறுவாய், பரலோகம் சேருவாய். சொல்லுவோம். நான் பரிசுத்தம் பெறுவேன், பரலோகம் சேருவேன், நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் என் முன் நிற்பதில்லை, நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் என் முன் அறிக்கிடுவோம், நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் என் முன் நிற்பதில்லை, நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் என் முன் நிற்பதில்லை. அதனால் திகை மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், பலம் கொண்டு திடமனதாயிருப்பேன், திகைய மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், பலம் கொண்டு திடமனதாயிருப்பேன், நான் போகும் இடமெல்லாம் என்னோடே இருக்கிறார். சொல்லும். நான் போகும் இடமெல்லாம் என்னோடே இருக்கிறார். உயிரோடு நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் என் முன் நிற்பதில்லை, நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் என் முன் நிற்பதில்லை, நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் என் முன் நிற்பதில்லை, நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் என் முன் நிற்பதில்லை. திகையாதே திகையாதே கலங்காதே, பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் உன்னோடே இருக்கிறார், நீ போகும் இடமெல்லாம் உன்னோடே இருக்கிறார். அறிக்கிடுவோம். நான் போகும் இடமெல்லாம் என்னோடே இருக்கிறார், நான் போகும் இடமெல்லாம் என்னோடே இருக்கிறார். ஆமா ஆண்டவரே, நாங்கள் போகிற எல்லா இடங்களிலும் நீர் எங்களோடு இருக்கிறீர். நாங்கள் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நாங்கள் பாதாளத்தில் போய் எங்கள் படுக்கையை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். ஆண்டவரே, மட்டுமாக எங்களை கைவிடாமலும் எங்களை விட்டு விலகாமலும் எங்களை நடத்தி வந்த எல்லா தயவிற்காக, உடைய எல்லா கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய திருக்கரங்களை தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தரை தேடி நாடி ஓடி வந்திருக்கிறவங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நிரலிலும் நம்மோடு இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை அன்போடு வாழ்த்துகிறோம். கர்த்தர் நம்மோடு இருந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். இந்த மாதத்தின் பாதி நாட்களை நாம் கடந்து 2வது பாதி நாட்களுடைய 1வது நாளில் வந்திருக்கிறோம். கடந்த 15 நாட்கள் இந்த மாதத்தில் கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்தி அற்புதங்களை அதிசயங்களை செய்து அவரே நம்மை விடுவித்து அவரை மகிமைப்படுத்தும்படி செய்து நடத்தி வந்திருக்கிறார். அடுத்த பாதியில் இந்த நாள் தொடங்கி 30ஆம் நாள் வரையிலும் இந்த மாதத்திலும்
தேவன் நம்மோடு இருந்து நடத்தும்படி கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு இருந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. அல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். காலை 10:30 மணிக்கு சகோதரிகளுக்கான ஜெபம் வழக்கம் போல நடைபெறும். கடந்த வாரத்தில் நம்ம ஜூம் வழியாக இதை நடத்தினோம். ஆனால் அநேகருக்கு அந்த வசதி வாய்ப்புகள் இல்லாததுனால நாம் இந்த வாரத்திலிருந்து இந்த இடத்துல இது நடத்தப் போகிறோம். வருகிறவர்கள் வரட்டும், வராதவர்களை குறித்து வருத்தம் இல்லை. வருகிறவர்கள் யாரெல்லாம் கர்த்தர் கொண்டு வர சித்தமாக இருக்கிறார்களோ அவர்களை கொண்டு வருவார். நாம் இணைந்து ஜெபிப்போம். இந்த சகோதரிகள் ஐக்கிய கூடுகையை நீங்கள் முக்கியப்படுத்தும்படி அன்போடு கூட கேட்கிறோம். கர்த்தர் நம்மோடு இருந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. அல்லேலூயா. இந்த நாளிலே பிறந்த நாளை காண்கிற ஸ்தோத்திர அன்புக்குரிய சகோதரர் ஐசக் ஆனந்தி தம்பருடைய மகன் ஜாய்சன் சாம் அவர்களை அன்போடு வாழ்த்துகிறோம். அன்பு மகனோடு கூட கர்த்தருடைய கரமிருந்து நல்ல சுகபலன் வளர்ச்சியை ஞான வரங்களை பிள்ளைக்கு தந்து பெற்றோரை குடும்பங்களை தேவன் ஆசீர்வாதமாய் நடத்தும்படி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஜாய்சன் சாம் அவர்களை அன்போடு வாழ்த்துகிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளையோடு இருந்து ஆசீர்வதித்து புதிய ஆண்டின் நன்மைகளை தந்து நடத்துவாராக. ஆமென். சுருக்கமாக இந்த காலையிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானித்து ஜெபக்குறிப்புகளுக்கு நேராக நாம் கடந்து போகலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 நாளாகமும் 28:20. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமாய் இருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். இந்த வசனத்தை கடந்த நாட்களிலே நாம் வாசித்திருக்கிறோம். பலங்கொண்டு தைரியமாயிரு, திகையாதே, கலங்காதே, பயப்படாதே, எல்லா காரியங்களும் நம்ம தியானித்திருக்கிறோம். மறுபடியும் இந்த வசனத்தை கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். தாவீது தன்னுடைய மகனாகிய சாலமோனிடத்தில் சொன்ன ஒரு ஆசீர்வாதமான ஆலோசனையான கர்த்தருடைய வார்த்தை, இந்த ஆலயத்துக்கு அடுத்த இதை கட்டுகிற சகல கிரியைகளை நீ முடித்து தீருகிற வரையிலும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். ஆமென். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற பகுதி, கர்த்தர் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். ஆமென். He will not fail thee nor forsake thee. நம்மை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருந்து நம்மை நடத்துகிற தேவனாக அவர் நம்மோடு கூட இருப்பார். சாலமோனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, நீ மேற்கொண்டிருக்கிற இந்த சக்கிரியைகளை நீ முடித்து தீருகிற வரையிலும் கர்த்தர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். ஆமென். அல்ல, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் சொல்லுகிற காரியம், நீ கைட்டு செய்கிற காரியங்கள், உன்னுடைய வேலைகள், உன்னுடைய வியாபாரங்கள், உன்னுடைய ஊழியங்கள், இந்த குடும்பத்தின் காரியங்கள், பிள்ளைகளின் காரியங்கள், அது எப்படிப்பட்ட காரியங்களாய் கிரியைகளாக இருந்தாலும் அவைகள் செய்து முடிக்கப்படும் வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த வார்த்தைகளை நன்கு புரிந்து அறிந்து தெரிந்து என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திர. சாலமோனுக்கு தாவீது அப்படி சொல்றாரு, தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு கூட இருப்பார். ஆமென். அவர் உன்னை விட்டு விலக மாட்டாரு, உன்னை கைவிட மாட்டார். ஆமென். தேவன் நம்மை விட்டு விலகாமலும் நம்மை கைவிடாமலும் இருக்கும்போது நமக்கு கிடைக்க பெறுகிற 4 விதமான ஆசீர்வாத வார்த்தைகளை இந்த காலையில் வேகமாய் நான் சொல்லி ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். முதலாவது வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம். எபிரேயர் 13:6. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு. எதனால தைரியம்? நாம் முந்தின வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே, அதனாலே நாம் தைரியம். ஆமென். தேவன் நம்மை விட்டு விலகாத கைவிடாத தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறதுனால நமக்கு முதல்ல தைரியம். ஆமென். தைரியம் கொண்டு எப்படி அறிக்கையிடலாம்?
கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவர், என் சகாயர், நான் எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட மாட்டேன். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடுவதில்லை, என்னோடு கூட இருக்கிறாரு. அந்த தைரியத்தில் நான் சொல்றேன், அவர் எனக்கு உதவி செய்கிற என் சகாயர், நான் எந்த சூழ்நிலை குறித்தும் பயப்பட மாட்டேன். சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தரை தன் மெய்ப்பராய் கொள்ளுகிறார். தன்னுடைய மெய்ப்பராய் அவர் கொண்டு 23ஆம் சங்கீதத்தை எழுதுறாரு. கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. அப்படியே கீழே படிச்சுட்டு வந்தீங்கன்னா 4ஆம் வசனம் சொல்றாரு, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். கர்த்தர் என்னை விட்டு விலகாமல், என்னை கைவிடாமல் அவர் இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலை குறித்தும் நாம் பயப்பட வேண்டியது இல்லை. எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவதற்கு, நம்மை தைரியப்படுத்துவதற்கு, நமக்கு உதவி செய்வதற்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறாரு. நாம் அறிக்கையிடணும், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஆமென். என்னை எதிர்த்து நிற்கிறவன் என்ன செய்வான்? ஒருவராலும் எனக்கு விரோதமாய் ஒன்று செய்ய முடியாது. ஆமென். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் இந்த காலையில் உங்களுக்கு எனக்கு வாக்கு பண்ணுகிறார். நிரலில் இணைந்தது தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திர கர்த்தர் வாக்கு பண்ணி இந்த வார்த்தைகளை சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதனாலே தைரியம் கொண்டு நீங்கள் சொல்லலாம், கர்த்தர் எங்களுக்கு சகாயர், நாங்கள் பயப்படுவோம். அல்லேலூயா. எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அல்லேலூயா. சோதர பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டாம். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, தாவீது அறிக்கிறார், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். அல்லேலூயா. அவர் என் பட்சத்தில் இருக்கிறாரு, நான் ஒரு காரியத்தை குறித்தும் பயப்படுவது இல்லை. ஆமென். இந்த காலை நேரத்தில் அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அதனால நாம் எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட வேண்டாம். அந்த வார்த்தைகளினாலே நம்மை தைரியம் கொண்டு, என் சகாயர் என்னோடு இருக்கிறார், நான் பயப்படேன் என்று நாம் அறிக்கையிடுவோம். கர்த்தர் நம்மோடு இருந்து நடத்துவார். 2வது உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 6ஆம் வசனத்தை படிக்கலாம். உபாகமும் 31:6. நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்றார். எதனால? தோத்திரம், உனக்கு பலம் கொண்டு திடமனதாக இரு, யாரை குறித்தும் பயப்படாதீங்க, கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். ஏன் திகைக்க வேண்டாம் சொல்றாரு? உன் தேவனாகிய கர்த்தர் தாமே ஸ்தோத்திரம் உன்னோடு கூட வருகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த ஆண்டு தொடங்கி 3 மாதங்கள் நம்மோடு கூட இருந்தார், நம்மை நடத்தினார். இந்த 4வது மாதத்தின் பாதி நாட்களை, 15 நாட்களை நாம் கடந்து வரும்படி கர்த்தர் கிருபை பாராட்டி இந்த 16வது நாளுக்குள்ள நம்மை கொண்டு வந்திருக்கிறாரு. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. அவர் என்னோடு கூட வருவதனால, என்னை விட்டு விலகாமல் கைவிடாமல் இருக்கிறதுனால நான் பலம் கொண்டு திடமனதா இருப்பேன், எந்த சூழ்நிலைக்கும் பயப்படவும் திகைக்கவும் மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, வசனத்தை சொல்லுகிறது, கர்த்தர் நம்மோடு சொல்றாரு, நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து அவர் உன்னை நடத்துவார். யாக்கோபுக்கு சொன்னார், நீ போகிற இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். அதுதான் நாம் பாடினோம். போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாரு. எங்க போறோன்னே தெரியாது யாக்கோபுக்கு, எந்த வழி போகணும் தெரியாது. ஒரு பொருத்தனையோடு கூட அவர் புறப்படும் பொழுது, அவர் ஜெபிக்கும் பொழுது, அவர் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது தரிசனத்தில் கர்த்தர் சொல்றார், நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட இருப்பார். ஆண்டவர் நம் போகும் இடமெல்லாம், வரும் நாட்களை நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ, நம்முடைய வேலை, நம்முடைய ஸ்தோத்திரம் சூழ்நிலைகள், குடும்பத்தின் காரியங்கள், வியாபாரத்தின் காரியங்கள், ஊழியத்தின் காரியங்கள், எந்த இடத்துல நீங்கள் போனாலும், நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென். சோதரம் ஆண்டவர் வாக்கு பண்ணார் மோசேக்கு, உங்களோடு கூட நான் இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். ஆமென். நம்ம கூட இருந்தா கர்த்தர் நம்மை ஸ்தோத்திரம் எப்படி நடத்துறாரு? நீ போகிற இடமெல்லாம் உன்னை கைவிடாமல் நடத்துறது மட்டும் இல்லை, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர் உன்னோடு இருப்பார்.
பயங்கரமானவைகளை செய்வார். ஆமென். உன்னோடு இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை கர்த்தர் விலகாமல் கைவிடாமலும் இருந்து ஸ்தோத்திரம் பயங்கரமான காரியங்களை செய்து அவர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய அனுபவங்களை நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் அவர்களோடு இருந்தார், அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. காலை நேரத்தில் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து எங்களை குறைவில்லாமல் நடத்தும், நாங்கள் போகிற இடமெல்லாம் எங்களோடு இருந்து எங்களை நீர் நடத்தும், எங்களை விட்டு நீர் விலகாமலும் கைவிடாமலும் இருந்து நடத்தும்படி உம்மையே நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே நாம் நம்மை அர்ப்பணிப்போம். மூன்றாவது, உன்னை விட்டு விலக மாட்டேன் கைவிட மாட்டேன் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம். உபாகமம் 31ஆம் அதிகாரம் சோதர 8வது வசனத்தை படிக்கலாம். உபாகமம் 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏன் பயப்பட மாட்டார்? தோத்திர கலங்க கைவிட மாட்டார். அதனுடைய ஆசீர்வாதம் என்ன? அவர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். ஆமென். உன்னோடு இருக்கிறார் மட்டும் இல்லை, உனக்கு முன்னாலே அவர் செல்வார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? கர்த்தருடைய நடத்துதலை நாம் பார்க்க போறோம். மோசேக்கு வழி தெரியல, ஆண்டவரே உம்முடைய வழி எனக்கு தெரிவியும் கேட்குறாருல்ல. அடுத்து அடிக்கடி நம்ம அதை வாசித்து தியானித்து இருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், உனக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன், நான் உனக்கு முன்னால் நின்று உன்னை நடத்தி கொண்டு போவேன். கர்த்தர் நடத்துவார். ஆண்டவரே உம்முடைய சமூகம் என்னோடு கூட வராமல் போனால் என்னை இந்த இடத்திலிருந்து நீர் அனுப்ப வேண்டாம் என்று அவர் ஜெபிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தினதை குறித்து நான் படிக்கும் பொழுது கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார், அந்நிய தெய்வங்கள் அவனை நடத்தவில்லை. நம்மோடு இருக்கிற கர்த்தர் நமக்கு முன் சென்று நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் தாமே உனக்கு முன்பால போவார், வேற யாரையும் அனுப்புறது இல்லை, அவரே நமக்கு முன்னால போவார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தினாரு? அக்னி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் நடத்தினார். பகலிலே வெளிச்சம் சோத்திரம் அவர்களை காக்கிறதற்கு அக்னி மேகஸ்தம்பமாக இருந்தார். எந்த சோதர சூரியனுடைய கஷ்டங்கள் அவர்களுக்கு நேரிடாதபடி காத்து கொண்டார். இரவிலே அக்னி ஸ்தம்பமாக இருந்து அவர்களை வழி நடத்தினார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். வேதத்தில் தேவ ஜனங்களை அவர் நடத்தினதை குறித்து நாம் படிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் அவருடைய சமூகம் அவர்களை விட்டு விலகவில்லை, அவர்களோடு கூட இருந்தது. மேகஸ்தம்பம் எழும்பும்போது பிரயாணப்பட்டார்கள், அது அமர்ந்திருக்கும் பொழுது அவர்கள் பிரயாணப்படாமல் இருந்தார்கள். அவர்களை நடத்தும்படி அக்னி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் தேவன் அவர்களுக்கு முன் சென்று அவர்களை நடத்தினார் என்று வேதத்தில் நாம் வாசிக்க முடியும். தேவன் முன் சென்று நடத்துகிறவர் மாத்திரமல்ல, எல்லா சத்துருவுக்கு எதிர்படுகிற காரியங்களுக்கு விலக்கி நம்மை காக்கிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சமாக இருந்த அந்த அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் எகிப்தின் ஜனங்களுக்கு இருட்டை கொண்டு வந்தது. அவர்களுக்கு இரண்டு சேனைகளுக்கு இடையில மதிலாக நின்றது என்று நாம் வாசிக்கிறோம். ஒரு பாதுகாப்பை கர்த்தர் நம்மோடு இருந்து நமக்கு முன் சென்று நமக்கு தந்து நடத்த வல்லவராயிருக்கிறார். உன்னை விட்டு விலகாதவர், உன்னை கைவிடாதவர், ஸ்தோத்திரம் உன்னோடு கூட இருக்கிறது மட்டுமில்லை, அவரே உனக்கு முன்பாக, எனக்கு முன்பாக, நமக்கு முன்பாக நடந்து போகிறார், கடந்து போகிறார். கவலை வேண்டாம். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோசுவாவின் சரித்திரம் 1ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 5ஆம் வசனத்தை படிக்கல. யோசுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏன் விலகுவதாரு? வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. எதனால விலக மாட்டார் நம்ம விசுவாசிக்கிறோம். விலகாத தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. ஆமென். எவ்வளோ பெரிய பலசாலியாக இருக்கட்டும், எவ்வளோ கூட்டமாக இருக்கட்டும், எவ்வளோ ஸ்தோத்திரம் நமக்கு விரோதமாக எழும்புவர்களாக இருக்கட்டும், இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் கர்த்தர் கொடுத்தார். இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம், நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம். நாட் ஒன்லி இந்த இயர் 2024, 2024வது வருஷம் மட்டும் இல்லையா,
அவருடைய வருகை பரியந்தாம் நீ ஜீவனோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. ஆமென். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். யோசுவாவுக்கு சொன்ன கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் சொல்லப்படுகிறது. அவர் மோசையோடு இருந்தது போல, யோசுவாவோடு இருந்தது போல, யோசேப்போடு இருந்தது போல, தாவீதோடு இருந்தது போல, சாலமோனோடு இருந்தது போல உங்களோடு என்னோடு கூட அவர் இருப்பார். ஆமென். ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாதபடி கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி நம்மை நடத்துகிற வல்ல தேவனாய் அவர் நம்மோடு இருக்கிறாரு. அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. ஆமென். தேவன் நம்மை விட்டு விலகாத கைவிடாத தேவன். அதனால நாம் தைரியம் கொண்டு நான் பயப்படேன் என்று அறிக்கையிடுவோம். கர்த்தர் என்னோடு கூட வருகிறார் என்பதை விசுவாசிப்போம். கர்த்தர் எனக்கு முன்பாக போகிறார் என்பதை விசுவாசிப்போம். அவர் மோசையோடு இருந்தது போல, முற்பிதாக்களோடு இருந்தது போல என்னோடும் இருந்து என்னை நடத்துவார். அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடுவதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. என்னை விட்டு விலகாத கைவிடாத தேவன் என்னோடு இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து இந்த காலை நேரத்தில், ஆண்டவரே, எங்களை விட்டு விலகாத கைவிடாத எங்கள் தேவன், உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உனக்கு முன்னால் ஒருவனை எதிர்த்து நிற்பதில்லைன்னு சொல்லியிருக்கிறீர். எங்களுக்கு ஒருவர் எதிர்த்து நிற்காதபடி மோசையோடு இருந்த தேவன் எங்களோடு இருந்து எங்களை நடத்தும். எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? காலையில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எங்களோடு இருந்து எங்களை நடத்துங்க. ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுக்கிறோம். மோசேயின் தேவனே, என்னை வழி நடத்திடுவீர். 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 உமது அன்பின் கரங்களை நான் கண்டினே. ஆமென். எல்லாரும், உமது அன்பின் கரங்களை நான் கண்டினே, நான் கண்டினே, நான் கண்டினே. சொல்லமா எல்லாரும்? நான் கண்டினே, நான் கண்டினே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டினே, நான் கண்டினே, நான் கண்டினே. அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களோடு இருந்து எங்களை நடத்தி வந்தது. எங்களை விட்டு விலகாத கைவிடாத தேவன் எங்களை பயமில்லாமல் நடத்தும், எங்களோடு இருந்து நடத்தும், எங்களுக்கு முன் சென்று நடத்தும். ஆண்டவரே, ஒருவரும் எங்களுக்கு எதிர்த்து நிற்கக்கூடாதபடி மோசையோடு இருந்தது போல எங்களோடு இருந்து எங்களை நடத்தும். எங்களை விட்டு விலகாத கைவிடாத தேவனிடத்தில் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். வந்திருக்கிற தெய்வ ஜனங்களை விசேஷப்படுத்தி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவீராக. நேரலில் எங்களோடு இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளோடு உம்முடைய கரம் இருக்கட்டும். விலகாத கைவிடாத தேவனுடைய ஆசீர்வாதங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு சொந்தமாக்கி தருவீராக. இதனால் நடக்கிற சகோதரிகள் ஐக்கிய கூடுகை ஆசீர்வதியும். எல்லா சகோதரிகளும் உற்சாகமாய் வந்து ஐக்கியப்பட்டு ஜெபித்து ஜெயம் பெற கர்த்தர் கிருபைத்தார். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். போக்கில் வரத்தில் வேலை சத்திர பள்ளி கல்லூரி வியாபாரங்களிலும் உடைய கிருபை இருக்கட்டும். வாகனத்தில் போகிற பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்து தீமைகளுக்கு விலைக்கு ரட்சித்து பிள்ளைகளை வாகனங்களை கர்த்தர் காக்கும்படி உடைய பாதுகாப்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பலவீனத்தோடு சுகனத்தோடு இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தி சுகந்தந்து உடைய கிருபையினால தேர்ச்சி உற்சாகப்படுத்தி சாட்சியாக நிறுத்துவீராக. வல்ல கரம் கூட இருக்கட்டும். பிறந்த நாளை திருமண நாளை காண்கிற பிள்ளைகளை ஆஸ்வதித்து ஆண்டவரே புதிய ஆண்டின் நன்மையை தந்து நீரே நடத்தும். அன்பின் கரம் நடத்தட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை கைவிடுவதில்லை, நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருந்து ஆசீர்வாதத்தை நடத்துவார். காட் பிளஸ் யூ. காலை 10:30 மணிக்கு சகோதரிகளுக்கான ஜெபம் நடைபெறும். எல்லா வீட்டில் இருக்கிற சகோதரிகளும் உற்சாகமாய் சகோதரிகள் ஐக்கிய கூடுதலை கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.